சார் நான் சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க சுந்தர், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? நான் பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கணேஷ் பணத்தோட வந்தான் சார். அவன் கொண்டு வந்து கொடுத்த பணத்துல இருக்கிற சீரியல் நம்பரும் பேங்க்ல என்கிட்ட கொடுத்த சீரியல் நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு சார். ஸ்டேஷனுக்கு போலாமா கணேஷ்? எதுக்கு சார்? இங்க பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? சார் கை விடுங்க சார். என் பொண்ணுக்கு ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப போய் அரெஸ்ட் பண்றீங்க. எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? சீட்டு கம்பெனி பணத்தை நீ திருடினதுக்கு. ஏறு ஏறு. நான் மறக்க மாட்டேன் நந்தினி. கூடி சீக்கிரம் நீ இதுக்கு பதில் சொல்லணும். ஏய், செய்யதெல்லாம் செஞ்சுட்டு பேச்சு வரையா? வண்டியில ஏறு. நந்தினி நீ வீட்டுக்கு போ. நான் இவங்களோட போய் பணத்தை எடுத்துட்டு மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணாச்சி அது வந்து வாய மூடுறா நன்றி கேட்டவனே. என்னையவே காட்டி கொடுக்க என் வீட்டுக்கு போலீஸை கூட்டிக்கிட்டு வர. குடோன்ல வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து உன் வீட்டுல பதுக்கி வச்சிருந்தப்பவே நான் உஷாரா இருக்கணும். ஏமாந்துட்டேன். என்ன பத்தி என்னடா நினைச்ச? நாயகம்டா, அருமை நாயகம். உன்ன மாதிரி 100 பேரை உருவாக்குறவன். அவங்க 2 பேரும் பெரிய உத்தமர் மாதிரில பேசினாங்க. அவங்க தான் பணத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சாமா? நாங்க தான் தெரிய வச்சோம்ப்பா. என்னம்மா சொல்ற? எப்படிம்மா? ஆமாப்பா, நானும் சுந்தர் மாமாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அந்த கணேஷையும் சரண்யாவையும் பிடிச்சோம்ப்பா. சார் என் பொண்ணு ரேவதி எங்க சார்? என் சின்ன மாப்பிள்ள எங்க சார்? மாப்பிள்ள அவங்க 2 பேரும் கூட்டம் வந்துட்டீங்களா? அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க? அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல மாமா. அந்த அருமநாயகன் அவங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? அருமநாயக வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிறத தானே இவங்க சொன்னாங்க. அதுக்காக தானே நீங்க அங்க போலீஸோட போனீங்க. நாங்க வர விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த அருமநாயகன் உஷாராயி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அடி அடிச்சு கொல்லு. அடி அத்தை விடுங்க. நீங்க 2 பேரும் என் மேல இருக்கிற பாசத்தால தான் இப்படி செஞ்சீங்க. ஆனா இது இதோட போகட்டும். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க போறதும் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. கிடைக்கலையா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அந்த கணேசியும் அவன் பொண்டாட்டி சரண்யாவையும் கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு பணத்தை மீட்கிறதுக்கு போனோம். தேவையில்லாம போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்ன மனுஷங்கன்னு தெரியல இவங்களா. கணேஷையும் சரண்யாவையும் உள்ள பிடிச்சு போட்டுட்டு தான் அப்பாவை ரிலீஸ் பண்ணாங்க விஸ்வா. ஓ தட்ஸ் ரியலி குட். அப்ப அவங்க தான் பணத்தெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்களா போலீஸ்ல? சுந்தர் மாமா சொன்ன மாதிரி அந்த கணேஷ் தான் ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். ஆனா இப்ப அவங்கள மீட்கிறதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு விஸ்வா. ராஸ்கல்ஸ் செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிளாக்மெயில் பண்றானா? அவனை அப்படியே விடக்கூடாது நந்தினி. இரு, நான் அவனுக்கு வைக்கிற விதத்துல வைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு. எம்டியோட மீட்டிங் இருக்கு. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இங்க வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். நம்ம 2 பேரும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரே பார்த்து நேரடியா பேசி இதை டீல் பண்ணலாம். என்ன பேசணும்? நீங்க ஏங்க என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு? எதனால என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? இங்க பாருங்க மிஸ்டர் விவேக். விவேக் அதான் என் பேரு. நீ என்ன பெரிய இவளாடி? என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன உத்தமியாடி? உன் வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கே புள்ள, அதுக்கு அப்பா யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? கூடவே போலீஸையும் கூப்பிட்டு வந்திருக்கியப்பா. அப்புறம் நான் எப்படி வந்து பணத்தை வாங்குறது? சரி, நான் வேணா உங்களை போக சொல்லிடுறேன். நீ மகேஷையும் ரேவதியும் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு. தப்பு தப்பு தப்பு. மகேஷ் ரேவதிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? நீங்க சொன்னதுனால தானே உங்க ஐடியா கேட்டு நான் இங்க வந்தேன். இப்ப பாத்தீங்களா? மாப்பிள்ள ரேவதி சின்ன மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள? சொல்லுங்க, என்ன ஆச்சு? என்னங்க என்னாச்சு மாப்பிள்ள? சொல்லுங்க. என்னங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? என்னாச்சு? எங்க மாப்பிள்ள அவங்க? போலீஸ் கூட்டிட்டு வந்ததுனால நான் பணத்தை வாங்கறதுக்கு வரமாட்டேன், திரும்பி போயிடுன்னு சொன்னான். பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் சின்ன மாப்பிள்ளையோட சட்டையில ரத்தம் இருக்கிறதுக்கும் என்ன மாப்பிள்ள சம்பந்தம்? எதுக்காக மகேஷ் ரேவதியும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான்? என்ன பிரச்சனை அவனுக்கு? அவன்தான் மொத்த கும்பலுக்கும் பாஸ் விஸ்வா. அவனோட பிளான் படிதான் கணேசும் சரண்யாவும் டிராமா பண்ணி ரேவதியும் மகேஷும் சிக்கல்ல மாட்டி விட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உங்க 2 பேரையும் இப்ப கூப்பிட்டேன். என்ன விஷயம் அகிலா? சொல்லுமா.
உங்க 2 பேரோட தொல்லை என்னால தாங்க முடியல. அதனால இனிமே நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுறேன். நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிடுங்க. வீட்டை காலி பண்ண வேண்டியது நாங்க இல்ல, நீதான். ராஜா, போய் உள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாடா செல்லம். இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. பொறுமா, அத்தை உள்ள போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இனி இந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் எனது மகள் அகிலாவிற்கு எந்த விதமான பாத்தியதையும் உரிமையும் கிடையாது. உன்ன மாதிரி நடத்து கேட்டவளுக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் இல்ல. எங்கேயாவது போய் செத்து தொலை. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஃப்ராட்தனம் பண்ணி சொத்தெல்லாம் புடுங்கிட்டீங்கல்ல, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க 2 பேரையும் உள்ள தள்ளு. உன்னால பண்ண முடிஞ்சத பண்ணிக்க போடி. அவங்க எதுக்குமே அசையல. சொத்து போற எங்களுக்கு சொந்தம், நீ வீட்டை விட்டு வெளியில போன்னு விரட்டி விட்டுட்டாங்க சார். அவங்க சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா? உங்க அப்பாவுக்கு நேரடி வாரிசு நீதானே, அப்ப சொத்து பூரா உனக்கு தான் சொந்தம். வேற யாரும் அதை உரிமை கொண்டாட முடியாது. இங்க பாருங்க சார், இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தா இவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற டாக்டரோட ரிப்போர்ட்டை நீங்க பாருங்க. வக்கீல் சார், அதை காட்டுங்க. இந்தாங்க சார். சார் இத நம்பாதீங்க, இதுவும் பொய்யானதுதான் சார். கண்டிப்பா பொய்யானதா தான் இருக்கும். ஆமா, இதுல அகிலாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு தான் போட்டிருக்கு. சாரி மேடம், உண்மையை புரிஞ்சுக்காம உங்களை என்கொயரி பண்ணிட்டேன். இவங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டுறேன். நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மேடம், நமஸ்காரம் மேடம். உன் அத்தைக்கு வேற வழி தெரியல அகிலா கண்ணு. ஏய், என்ன மிரட்டுறியா? நீ என் உயிரையே எடுத்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உன்னையும் புருஷனையும் கமிஷனர் முன்னாடி நிறுத்தாம விட மாட்டேன். என்ன முழுசா நம்பினது தவிர அந்த மனுஷன் பாவம் வேற எந்த தப்பும் பண்ணல. அவரோட சாவு விசாரிக்கிறது கூட நான் போகலன்னா அப்புறம் நான் மனுஷனே இல்லை. சாரி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அதெல்லாம் இல்ல, முதல்ல லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். சரி சொல்லு. பெங்களூர் போலாமா? ஒரு கிட்னாப்பிங்ல பிஸியா இருக்கேன். என்ன கிட்னாப்பிங்ல பிஸியா இருக்கியா? சார் நான் சொன்னல, அது அவன்தான். யார கடத்திருக்க? ஒரு புருஷன் பொண்டாட்டியத்துல. புருஷன் பொண்டாட்டியா? சார் நான் சொன்னது அவங்களதான். சரி அவசரப்படாத. இருக்கட்டும், நீ வந்துட்டு போ. சாரி தல, கேட்ட பொண்ணு இன்னும் வரல தல. வந்ததும் நான் வந்துடுறேன் தல. வணக்கம் தல. கேசவா, ஏன் ஆள அடிக்க என்னையே கூப்பிடுறியா? யார் மணி? வீடு எதுவும் வாடகைக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லம்மா, என்ன உங்களுக்கு தெரியலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. சட்டுன்னு எதுவும் ஞாபகத்துக்கு வரலையேம்மா? அம்மா, நான் தான் அகிலா, அருணாவோட ஃப்ரெண்ட். இந்த வீட்ல அவ கூட இருந்தனே. ஓ, அந்த பெங்களூர் போன அகிலா நீங்க தானா? ஞாபகம் வந்துருச்சுமா. எப்படிமா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் அருணாவை பார்க்க வந்தேன். அவ வீடு பூட்டி இருக்கு.
பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கலாமா? இல்லையம்மா, அவ காலி பண்ணிட்டு போயிட்டாலேம்மா.